மகாபாரதத்தில் கிருஷ்ணர் பாண்டவர்களுக்காக தூது சென்ற அந்த தருணம் மிகவும் உணர்ச்சிகரமானது. கிருஷ்ணர் அஸ்தினாபுரத்திற்குள் நுழைந்தபோதே விதுரரின் மனம் படபடவென்று அடித்துக் கொண்டது. கிருஷ்ணரை தூதுவனாக பார்த்த மற்றவர்களைப் போல அன்றி விதுரர் அவரை முழுமுதற் கடவுளாக பார்த்தவர். அதனால்தான் கௌரவர்களின் அந்த பாவம் நிறைந்த சபைக்குள் கிருஷ்ணர் காலடி எடுத்து வைத்ததை விதுரரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. கிருஷ்ணர் விதுரரின் இல்லத்திற்கு சென்றபோது விதுரர் அவரிடம் மிகவும் கடுமையாக பேசினார். கண்ணா, நீ ஏன் இங்கே வந்தாய்? உனக்கு தெரியாததா இந்த துரியோதனனின் குணம்? அவன் ஒரு கையில் நஞ்சையும் மறு கையில் வஞ்சகத்தையும் வைத்திருப்பவன். அப்படிப்பட்டவன் இருக்கும் இடத்திற்கு நீ சமாதானம் பேச வரலாமா என்று தன் கோபத்தை கொட்டினார். விதுரரின் இந்த திட்டுக்கள் உண்மையில் கிருஷ்ணர் மீது வைத்திருந்த அளவு கடந்த அன்பின் வெளிப்பாடு. தன் தெய்வம் ஒரு சிறுமைக்குரிய சபையில் நின்று கெஞ்சிக் கொண்டிருப்பதை ஒரு பக்தனாக விதுரரால் பார்க்க முடியவில்லை. விதுரர் மேலும் தொடர்ந்தார். கண்ணா, நீ உலகிற்கே தர்மத்தை சொல்பவன். ஆனால் இங்கே வந்து அந்த தர்மத்தை மீறுபவனிடம் 5 ஊர்களை தானமாக கேட்கிறாயே, இது உனக்கே நியாயமாக தோன்றுகிறதா? பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய முழு நாட்டையும் விட்டுவிட்டு பிச்சை எடுப்பதைப் போல 5 ஊர்களை கேட்பது உன்னுடைய பலவீனத்தை காட்டுகிறது. உன்னுடைய இந்த மென்மையான பேச்சு துரியோதனனை திருத்தாது, மாறாக அவனது அகங்காரத்தை இன்னும் அதிகமாக்கும் என்று அடுக்கடுக்கான புகார்களை வைத்தார். அடுத்ததாக துரியோதனன் கிருஷ்ணரை சிறைப்பிடிக்க திட்டம் தீட்டியிருப்பதை அறிந்த விதுரர் கிருஷ்ணரை இன்னும் கடுமையாகச் சாடினார். கண்ணா, நீ என்ன அறியாத பாலகனா? அவர்கள் உன்னை சங்கிலியால் கட்ட நினைக்கிறார்கள். தெரிந்தே ஏன் அந்த சதிவலைக்குள் நுழைகிறாய்? உன்னுடைய உயிருக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்தால் இந்த உலகம் என்னவாகும் என்று ஒரு நிமிடம் யோசித்தாயா? ஒரு தூதுவனாக உன்னை சிறுமைப்படுத்திக் கொள்வது என்பது உன்னை நம்பியிருக்கும் தர்மத்தையே சிறுமைப்படுத்துவது போன்றது என்று எச்சரித்தார். கிருஷ்ணரோ இதையெல்லாம் கேட்டுக்கொண்டே அமைதியாக புன்னகைத்தார். அந்த புன்னகை விதுரரை இன்னும் கோபப்படுத்தியது. இந்த சிரிப்புதான் உன்னுடைய ஆயுதம் என்று எனக்கு தெரியும், ஆனால் இது தர்மத்தை காப்பாற்றாது. பீஷ்மரும் துரோணரும் அங்கே மௌனமாக இருக்கிறார்கள். நீயும் இங்கே அமைதியாக சிரித்துக் கொண்டிருக்கிறாய். அப்படியானால் அநீதியை தட்டிக் கேட்க யாருமே இல்லையா என்று விதுரர் ஆக்ரோசமாக பேசினார். உண்மையில் விதுரர் கிருஷ்ணரை திட்டியதன் பின்னணியில் ஒரு பெரிய தத்துவம் இருக்கிறது. கிருஷ்ணர் ஒருவேளை சமாதானம் பேசி போர் தவிர்க்கப்பட்டால் கௌரவர்கள் செய்த அத்தனை அநீதிகளுக்கும் தண்டனை கிடைக்காமல் போய்விடுமோ என்ற பயம் விதுரருக்கு இருந்தது. அதர்மம் முழுமையாக அழிக்கப்பட வேண்டும் என்பதே விதுரரின் ஆசை. ஆனால் கிருஷ்ணர் சமாதானம் தூது செல்வது அந்த அழிவை தள்ளி போடுவது போல அவருக்கு தெரிந்தது. விதுரரின் இந்த திட்டுக்களை கேட்ட கிருஷ்ணர் இறுதியில் தன் விஸ்வரூபத்தின் ஒரு சிறு பகுதியை அவருக்கு உணர்த்தினார். தான் அங்கே வந்தது சமாதானத்திற்காக மட்டுமல்ல, துரியோதனனின் பாவக்கணக்கு முடிந்துவிட்டது என்பதை உலகிற்கு அறிவிக்கவும் அவனது அழிவிற்கு ஒரு நியாயமான காரணத்தை உருவாக்கவுமே வந்தேன் என்பதை விதுரர் உணர்ந்தார். விதுரரின் கோபம் தணிந்து அவர் கிருஷ்ணரின் பாதங்களில் விழுந்து அழுதார். கண்ணா, உன்னை திட்டியது என் அறிவல்ல. கண்ணா, என் ஆருயிர் நண்பனுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற என் பதற்றம்தான் என்று கூறி மன்னிப்பு வேண்டினார். இந்த விவாதம் முழுவதும் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், ஒரு பக்தன் தன் இறைவனிடம் கோபப்படவும் அவனை அதிகாரம் செய்யவும் உரிமையுண்டு என்பதுதான். விதுரரின் திட்டுக்கள் உண்மையில் ஒரு மகத்தான பிரார்த்தனையாகவே மகாபாரதத்தில் கருதப்படுகிறது. விதுரரின் கோபம் என்பது வெறும் சொல்லல்ல, அது தர்மத்தின் மீது கொண்ட அக்கறை மற்றும் கிருஷ்ணரின் மீது கொண்ட எல்லையற்ற காதலின் வெளிப்பாடாகும். ஒரு பக்தன் தன் இறைவனை திட்டும் உரிமையை பெறுகிறான் என்றால் அங்கே நான் நீ என்ற பேதங்கள் மறைந்து அன்பு மட்டுமே எஞ்சியிருக்கிறது என்று பொருள். இறைவன் என்பவன் தூரத்திலிருந்து வணங்கப்பட வேண்டியவர் மட்டுமல்ல, நம் வீட்டு உறுப்பினராக, நண்பனாக, நம் கோபத்தையும் புகார்களையும் தாங்கும் முற்றாராகவும் இருக்கிறார் என்பதை விதுரரின் செயல் உலகிற்கு உணர்த்துகிறது. கிருஷ்ணர் ஏன் தூது சென்றார் என்ற விதுரரின் கேள்விக்கு யுத்தம் தொடங்கும் முன் சமாதானத்திற்கான எல்லா வழிகளையும் தர்மத்தின் அடிப்படையில் முயன்று பார்க்க வேண்டும் என்பதை விடையாக அமைந்தது. இறுதியில் விதுரரின் அறிவு கிருஷ்ணரின் புன்னகையிடம் தோற்று போகிறது. தான் கொண்ட பயமும் பதற்றமும் இறைவனின் பேராற்றலுக்கு முன்னால் மிகச் சிறியது என்பதை உணர்ந்த கணமே அவர் முழுமையான அமைதியை அடைகிறார். விதுரர் கிருஷ்ணரை சாடியது ஒரு பெரும் போருக்கான முன்னுரையாக அமைந்தாலும் அது இன்றும் பக்தர்களுக்கும் இறைவனுக்கும் இடையிலான அந்த தூய பிணைப்பிற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்கிறது. நிந்தாஸ்துதி எனப்படும் திட்டுவது போல புகழ்வதற்கு விதுரரின் இந்த பேச்சை விட சிறந்த உதாரணம் வேறு எதுவும் இருக்க முடியாது. இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான மற்றும் ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் பின்தொடருங்கள்.